சரி இதுக்கு மேல என்னால வயிறு பசி தாங்க முடியாது. தலைலாம் கிருகிருன்னு சுத்துது. கடையில போய் 4 ரொட்டியை தின்னுட்டு வருவோம். உனக்கு வேணுமா சின்னதாயி ரொட்டி? சரி எனக்கு சேர்த்து 2 ரொட்டி வாங்கிட்டு வாங்க, வயிறு பசிக்கு தின்னு பாப்போம். சரி சரி 2 ரொட்டி வாங்கிட்டு வரேன். கஞ்சி காய்க்கணும்னா மேலாம் வலிக்கு. கடையில வாங்கி திம்பன்னா உடனே சரியும்பா. இதெல்லாம் பொம்பளையா? சும்மா புலம்பிட்டு இருக்காங்க. 2 ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டு அப்படி வந்து புலம்பிட்டு ஏன் பொண்டாட்டி என்னெல்லாமா வாங்கி கொடுக்கான். 2 ரொட்டி வாங்கிட்டு இருந்தாலும் என்ன குறைஞ்சு பப்பல இல்ல வாங்கிட்டு அவங்க புலம்பாங்க. சரி சரி வாங்கிட்டு வர. அதுக்கு முன்ன தூங்கிடாத. கை வலிக்கு கால் வலிக்குன்னு. வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு வரடியே தூங்கு. அது எப்படி தூங்க? ரொட்டி தூங்க நான் தூங்க மாட்டேன். நீங்க வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. என்ன கோபாலு கடை பக்கம் வந்திருக்கிய? ஒரு நாள் வர மாட்டிய? என்ன வேணும்? வீட்டுல பொண்டாட்டி ஒத்த நாள் நட போயிட்டு வந்து கை கால் வலிக்குன்னு அந்தால படுத்துக்கிட்டா எந்திக்காம. கஞ்சியும் காய்க்கல ஒன்னும் காய்க்கல. மனுஷனுக்கு வயிறு வேற பசிக்கு. தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வந்து. சரி அதான் 4 ரொட்டி வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். எத்தனை பார்சல்பா கட்டணும்? அண்ணா 4 ரொட்டி ஒரு பார்சல், 2 ரொட்டி இன்னொரு பார்சலும் கட்டுங்கண்ணே. 2 பார்சல் போடுங்கண்ணே. கோபால் இருந்தா பார்சல் பைய வச்சிருக்கியா? ஆமாண்ணா ஆமாண்ணா. அந்த கூட பையில வேணும். சால்னா 2 எக்ஸ்ட்ரா கொடுங்க. அப்படின்னா சாப்பிட நல்லா இருக்கும். சரி சரி சால்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கோபால நல்லா போய் சாப்பிடு போ. என்ன இந்த 6 ரொட்டிக்கு ரூபாய் எவ்வளோ? 6 ரொட்டின்னு என்ன கோடி ரூபாயா வரப்போகுது? 30 ரூபா தான் கோபாலு. கொடு கோபாலு. சரி அது என்ன கோடி ரூபாய் இருந்தாலும் ஒத்த ரூபாயா கொடுக்கலானே. கஷ்டப்பட்டுலானே விளைச்சிது எல்லாம். அதுக்கு ரூபாய் வேணும்லானே தானே கேட்டேன். கோபால 30 ரூபாயா கூட 500 ரூபா 1000 எடுத்து நீட்டிடாத. என்கிட்ட சில்லறை இல்ல ரூபாயே இல்ல. முதலால நீ தான் வந்து வாங்க வந்திருக்க. சரிண்ணே சரிண்ணே. 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வழி இல்லைண்ணா. 30 ரூபா தான் இருக்குண்ணே. 30 ரூபாய் வாங்கிக்காங்க. சரி கோபாலு போயிட்டு வா. சரிண்ணே போயிட்டு வரேண்ணே. சரி ஆத்தால ஒரு எட்டு பாத்துட்டு போவோம். யாத்தா யாத்தா என்ன ராத்திரி போல வெளியே வாசல்ல உட்காந்துருக்க? என்னாச்சு? உடம்பு எது சரியில்லையா? சாப்பிட்டியா எப்படி? சாப்பிட்டோம்ல சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன். குடிச்ச கஞ்சி நெஞ்சு மேலே எனக்கு சரி கொஞ்சம் காத்தார உட்காராம இப்பவுமே படுத்த என்ன வந்துட்டு சரி உட்காந்துட்டு போய் படுப்புமே உட்காந்துருக்கேன் வாசல்ல. அப்பா எங்க? நீ மட்டும் ஒத்தையே தனியா உட்காந்துருக்க. அவர் எங்க போயிட்டாரு? வெளியில எங்க போயிருக்காரு? டீ கடையில இருக்காரா? நீ தனியா உட்காந்துருக்கி? என்னால தூங்கிட்டாரா? அவர் சாப்பிட்டு படுத்துட்டாருல. சரி என்ன குழம்பு வச்சு? அவர் சாப்பிட்டு உடனே தூங்கிட்டாரு. சந்தையில இருந்து என்ன கருவாடு கிடந்துல, சால கருவாடு. சால கருவாடையும் கத்திரிக்காயும் போட்டு கழிச்சு அதை சாப்பிட்டு தூங்கிட்டாரு. கருவாட்டு குழம்பா? அது நல்லாதான் இருக்கும். அது சால கருவாடா? அப்படி அருமையா இருக்குமே சாப்பிடறதுக்கு. சரி உன் முன்னாடி என்னெல்லாம் கஞ்சி கறி வச்சிருக்கா? சோறு பொங்கிட்டாலா பொங்கலே? எந்த ராத்திரி கூட போய் எதுவும் அலையுதியா? எங்க அலையுது எப்படி? அவ ஒத்த நாள் இந்த பட்டாணிக்கு நட போயிட்டு கை வலிக்கு கால் வலிக்கு அதனால வந்து படுத்துக்கிட்டா. ஒன்னும் செய்யல. கஞ்சி காய்க்கல ஒன்னும் காய்க்கல. நான் போய் இந்த கடையில் போய் 4 ரொட்டி வாங்கிட்டு வரேன். அவன் என்னடா ஒண்ணுக்கு நாள் பிள்ளையில பத்துட்டா கை வலி கால் வலின்னு படுத்து கிடக்கா. ஒத்த நாள் நட பண்ணதுக்கா கை கால்லாம் வலிக்க அவளுக்கு. ஆமா நட பண்ண கை கால் வலிக்குன்னு படுத்துக்கிட்டா. என்ன செய்ய? அவள சண்டையே பண்ண முடியும். அதான் நான் ரொட்டி வாங்கணும்னு பார்த்தேன். எனக்கு வயிறு பசி. அவ கூட போன மித்த பொம்பளை எல்லாம் வீட்டுல போய் பிரின்னு கஞ்சி காய்ச்சி கொடுக்கல. இவன் என்ன பொம்பளை கஞ்சி தண்ணி காய்க்காம வந்து படுத்துக்கிட்டா. சரி சரி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரும் இல்ல. நீ சாப்பிட்டுட்டா பழக்கூடாது. எனக்கு வயிறு பசி. நான் போய் சாப்பிட போறேன். சரி நீ சாப்பிட போ. நான் உன சாப்பிடணும் தெரியல. என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனியா? அது எப்ப தருவ? ஒன்னும் தரலையே கொண்டு வந்து. அது தாரமா எங்க பப்பறம் உனக்கு ரூபா தராம அதுக்குள்ள ரூபான்னு வந்து கேட்டு கிடக்க. இல்ல என் கையில ரூபா இருந்தாதெல்லாம் அவசரத்துக்கு நீ ரூபா கேட்டா தர முடியும். வாங்கின ரூபாய் தராம இந்த மாதிரி எப்படி என்ன ரூபா இருக்கு? எப்படி உனக்கு நான் ரூபா தரேன்? சரி சரி பொறு என்னன்னு 10 நாள்ல தந்துருவேன். சரி சரி நான் வீட்டுக்கு போறேன். பொண்டாட்டிய வேலையாவி கஞ்சி கறி காய்ச்சி அங்க குடிக்க தரல வந்துட்டு அவன் கூட தூக்கிக்கிட்டு அவ சொன்னாலும் அவன் வந்தான். சரி நான் போறேன். நீ சும்மா புழுன்னு கிடப்ப. நீ யாராயிட்டு நான் வீட்டுக்கு போறேன். தெரு முனையில இருக்க ரொட்டி கடையிலுக்கு 4 ரொட்டி வாங்கினதுக்கு இவ்வளவு நேரமா எங்கவி ஊசிட்டாரு வா பார்த்தாரு. இல்ல வயிறு பசிக்கான சீக்கிரம் வர முடியாத வீட்டுக்கு. கஞ்சி கஞ்சி பொங்க சொன்னா கஞ்சி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். வேணா பொங்கி தின்னுங்கன்னு படுத்துக்கிட்டு இப்ப எந்திச்சு உட்காந்துருக்கேன். ஆளுக்கு முன்ன புரோட்டா வேணும் ரொட்டி வேணும் இவ்வளவு நேரமான்ட்டு. எதுக்கு இவ்வளவு நேரம்? எங்க வீட்டாரு? நான் இந்த 4 ரொட்டியை வாங்கிட்டு வந்தாலும் வரும்போது எங்க ஆத்தால பாத்துட்டு வரேன். ஆத்தால பூரா நீ ஒப்பிச்சுட்டே ஒப்பிச்சாதான் உனக்கு வரவங்க ஆத்தால பாக்கணும்னு உனக்கு இருக்க முடியாதுல்ல இங்க கூட. உடம்பு சரியில்லை. அதான் சோறு பொங்கன்னு சொன்ன மாதிரி உன்னை பத்தி எங்க ஆத்தாட்ட ஒண்ணும் சொல்லல. சும்மா இரு மூஞ்சி தூக்கிட்டு இருக்காத. உங்க ஆத்தா சும்மா என்ன ஊரு பூரா தெரு தெருவா சோறுவாங்க சொல்லிட்டாங்க. நீதி அங்கவி சொல்லிட்டு வா சோறுவாங்களான்னு. போதும் நாளைக்கு ஊரு பூரா என்னை பத்தி பேசுறதுக்கு உங்க ஆத்தாளுக்கு இது போதும். சரி சரி சும்மா அங்கே இருந்து புலம்பிக்கிட்டே இருக்காதப்பா. தட்டு எடுத்துட்டு வா சாப்பிடுவோம் வயிறு பசிக்கு. எங்க புரோட்டா நல்லா கமகமன்னு மணக்கலல்ல? நீ தான் டெய்லி பொங்குதான் பொங்குத. ஒரு மனமும் இல்ல ஒண்ணும் இல்ல. சொன்னா சண்டைக்கு வாயை மட்டும் அமர்த்துங்க. ஒரு ஆம்பளை என்ன அழகா மணக்க பொங்கிருக்கான் பாரு. சாப்பிட்டுட்டு சொல்லு எப்படி இருக்கு. ஆமா நீ கிளிக்க அவதான் பொங்கி போட முடியும். சும்மா தின்னு வாய மூடிட்டு. உண்மையா சொன்னா கோவம் வருதா? உனக்கு ஏத்துக்க முடியலையோ? அவன் பொங்குத புரோட்டாக்கு நீ ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்திருக்க 30 ரூபா. நான்
தரேன் சும்மா தானே திங்க நீ. நீ என்ன மணக்கையே சோறு பங்குல உனக்கு ரூபா தரணும் ரூபா ஒரு கேடு பத்திக்காது. சும்மா ஏறு வாயை மட்டும் தின்னு வாயை கிளறாது. நான் வேற ஏதாவது சொல்லிட பாப்பேன். அப்புறம் புருஷன் எப்படி சொல்லிட்டானே நீ வருத்தப்படாது. ஒத்த நாள் கடலை வாங்கி தின்னுட்டு இவ்வளவு வாய் பசியா நாளைக்கு ஆண்டவன் வரணும் ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். சரி வம்ப வந்துட்டு இருந்தா மாறி மாறி பேசி சண்டை தான் வரும். சாப்பிட்டு பாடு. நாளைக்கு காலையில வர நிறைய வேலை இருக்கு. போன சீக்கிரம் தோட்டத்துக்கு. டெய்லி தோட்டத்துக்கு போன காலையில எழுந்து ஓடுதே தோட்டத்துக்கு. அங்க நாத்து வளர்ந்துட்டா என்னைக்கு நடுவே நடணும்னு ஒண்ணு சொல்லாம இருக்க மாட்டு. நாத்து நல்லா வளர்ந்துட்டு அடுத்த வாரம் புடுங்கி நட்டுற வேண்டியதுதான். நடுவு பட்டுற வேண்டியது அடுத்த வாரத்துக்கு. வயல் நடுவு ஆரம்பிக்குது பெரிய விஷயங்க. வயல நட்டு முடிச்சது நடுவு வயல்ல நின்று ரூபாய் கேப்பாள். பிறகு வெளியில வந்து ஆளுக்கு 2 வடை கேப்பாள். எல்லாம் ரெடியா வச்சுக்காங்க. அப்புறம் அன்னைக்கு ஏமாஞ்சு பாத்தீங்க நான் ஒண்ணு செய்ய முடியாது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு நடுவைக்கு ரெடி பண்ணுங்க ஆளை கூப்பிடுவோம். சரி அதை நான் பாத்துக்கிட்டேன். சரி அப்ப படுத்து உறங்குங்க.